அரசு அரசாணை எண் 24 வெளியிட்டுள்ளது. கலைஞர் அவர்கள் 2008 அரசாணை எண் 151 வெளியிட்டு அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான பார்வை மாற்றுத்திறனாளிகள் ஏனைய மாற்றுத்திறனாளிகள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாணை எண் 24 என்பது அவர்களுடைய அனைத்து மாற்றுத்திறனாளிய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக்கி அவர்களை ஒரு மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டு அவர்களை பெரும் துயரத்தில் ஆழ்த்தி இருப்பதுதான் இந்த அரசாணையை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு 25 ஒரு வயசு ஒரு நபரோடு 50 ஆண்டு கடந்த ஒரு நபரை ஓடச் சொல்லி அவரை கீழே விழச் செய்து அவரை வேடிக்கை பார்ப்பதாகத்தான் இந்த அரசாணை எங்களுக்கு தென்படுகிறது. அதாவது தந்தையினுடைய புரிதலும் அவருடைய மகனுடைய புரிதலும் வேறாக இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அது சமீபத்தில் தமிழ்நாடு அரசு அரசாணை எண் 24 வெளியிட்டுள்ளது. அந்த அரசாணையின்படி 2008 முதல் யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் பணியாற்றுகின்றார்களோ அவர்களுக்கு தற்காலிகமாக அந்த காலத்தில் பணி வழங்கப்பட்டது. அவர்களுக்கு மீண்டும் தேர்வு நடத்தி அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும், அவர்களது பணி நிரந்தரமாக்கப்படும் என்று அரசாணை எண் 24 சொல்கிறது. அது முற்றிலும் முரண்பாடான ஒன்றாகும். 2008 கலைஞர் அவர்கள் 2008 அரசாணை எண் 151 வெளியிட்டு அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான பார்வை மாற்றுத்திறனாளிகள் ஏனைய மாற்றுத்திறனாளிகள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாணை எண் 24 என்பது அவர்களுடைய அனைத்து மாற்றுத்திறனாளிய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக்கி அவர்களை ஒரு மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டு அவர்களை பெரும் துயரத்தில் ஆழ்த்தி இருப்பதுதான் இந்த அரசாணையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அரசாணை முழுமையாக நாங்கள் இதை ஏற்கவில்லை, இதை புறக்கணிக்கிறோம். அரசாணை எண்ணை இந்த 24 தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று திரும்ப பெற்று அரசாணை 151 பணியில் சேர்ந்த அனைவரையும் உடனடியாக நிரந்தர பணியாளராக மாற்றி அரசாணை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 2008 அன்று வரை அந்த பணியில் சேர்ந்துள்ள ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை மீண்டும் தேர்வு எழுத சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள். காரணம், இன்றைய தேர்வு முறை எப்படியெல்லாம் மாறி இருக்கிறதுன்னு எல்லோருக்குமே தெரியும். இது ஒரு 25 ஒரு வயசு ஒரு நபரோடு 50 ஆண்டு கடந்த ஒரு நபரை ஓடச் சொல்லி அவரை கீழே விழச் செய்து அவரை வேடிக்கை பார்ப்பதாகத்தான் இந்த அரசாணை எங்களுக்கு தென்படுகிறது. அதாவது தந்தையினுடைய புரிதலும் அவருடைய மகனுடைய புரிதலும் வேறாக இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அரசாணை ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கிறோம். அரசாணை எண் 21 பார்வை மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு கேவலமாக சித்தரிக்கப்பட்டது. அந்த அரசாணை திரும்ப பெறப்பட்டது. நாங்கள் நீதிமன்றத்தை அணுகினோம், அந்த அரசாணை திரும்ப பெறப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அபலமான சூழ்நிலையில் தான் இந்த அரசு பார்வை மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளையும் தள்ளிவிட்டு இருக்கிறது. இன்னும் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்ல போனா, நம்ம தொழில்நுட்ப ரீதியாகவும் தொழில்நுட்ப நீதியாகவும் நம்ம மேம்பட்டு இருப்பதாக சொல்லுகிறோம். தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்க சொல்லுகிறோம். ஆனால் இதுவரையிலும் இன்னும் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய பயண பேருந்து சலுகை இன்னும் வழங்கப்படவில்லை. 2 மாதங்களாக அதை நீட்டிச்சு கொண்டே செல்கிறார்களுடைய ஏப்ரல் 1ஆம் தேதி புதுப்பித்து அடுத்த மார்ச் 31 வரை இருக்கணும். அந்த பணியை அரசு செய்ய தவறி 2 மாதங்களாக புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கும் பேருந்து நடத்துனர்களுக்கும் பல பிரச்சனைகளை பல இடங்களில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் இந்த அரசனுடைய நிலைமை. நிச்சயமாக இந்த அரசாணையை நாங்கள் எதிர்த்து நீதிமன்றத்தை அணுக இருக்கிறோம். இந்த அரசாணையை நாங்கள் இந்த ஊடக வாயிலாக மற்ற வாயிலாக அரசாங்கம் தெரிந்து கொண்டு இதை 15 நாட்களுக்குள் இந்த அரசாணையை திரும்ப பெறவில்லை என்றால் நிச்சயமாக நீதிமன்றத்தை அணுகி இங்கே சென்னை உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அது உச்ச நீதிமன்றத்தை கூட நாங்கள் அணுக தயாராக இருக்கிறோம்.